அடுத்து அந்த ரத்தம் அதுக்கு மேல அது அப்படி கையில போட்டு பெனஞ்சு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்குலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு எனக்கு மோஸ்ட்லி அதுக்கு சண்டை வரும். கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல நான் அனுபவிச்ச கொடுமை உப்பு கஷ்டம் சார். அனுபவிச்ச கொடுமை. ஆமா சார். ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு உப்பே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 7 நாளும் சப்பாத்தி கேட்பாங்க சார். ஒரு நாள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு நாள் சன்னா மசாலா, ஒரு நாள் வெஜ் குருமா. அது மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து பழகாத ஒரு விஷயமா இருந்தது. சாப்பாட்டுனால அவங்க 2 பேருக்குள்ள என்ன மாதிரியான சண்டைகள்லாம் வந்திருக்கு? சண்டே வந்து நான்வெஜ் சமைக்கிறேன்னு சொல்லுவாங்க. நான்வெஜ்ல வந்து இந்த சுவரொட்டி தெரியுமா உங்களுக்கு? ஆமாமா. அது வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, தொடவும் பிடிக்காது. நான் அதை வாங்கிட்டு வராதான்னு சொல்லுவேன். ஆனா அவர் அதை தான் வாங்கிட்டு வருவாரு. அதுக்கடுத்து அந்த ரத்தம் அதுக்கு மேல அது அப்படி கையில போட்டு பெனஞ்சு அதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்குலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு எனக்கு மோஸ்ட்லி அதுக்கு சண்டை வரும். கன்சீவ் வந்தாங்க சார். அதுக்காண்டி அங்கே போய் ஒரு சண்டை போட்டு வாங்கணும் சார். இந்த சோரோட்டிலாம் அதை வாங்க படுற பாடு நமக்கு தான் தெரியும். அதை வாங்கிட்டு வந்தால் அவங்க அதை திங்க மாட்டாங்க, அவ்வளோ மெட்டு பண்ணுவாங்க. இவங்களுக்காண்டி நம்ம பண்ணுறோம், ஆனால் அவங்க அதை தொடக்கூட மாட்டாங்க சார். உங்க 2 பேருக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல சாப்பாட்டு விஷயங்கள ஒத்து போக மாட்டேங்குது? இல்லை, காரக்குழம்பு பசங்களுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. ஆனால் அந்த காரக்குழம்பு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். உருளைக்கிழங்கு போட்டு முருங்கைக்காய் போட்டு வச்சா, அந்த கத்திரிக்காய் போட்டு வச்சா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பசங்க அதை தொடவே மாட்டாங்க, நானும் தொட மாட்டேன். அந்த ஒரு நாள் அந்த குழம்பை கிராஸ் பண்ணுறதே ரொம்ப கொடுமையாக இருக்கும். பசங்களுக்கும் கொடுமையாக இருக்கும். ஆனால் வேற வழி இல்லை, அவருக்கு அந்த குழம்பு பிடிக்கும்னால வச்சே ஆகணும். வாரத்தில் ஒரு நாள் கூட வைக்க மாட்டியே. சம்டைம் 2 வாரம் 3 வாரம் ஸ்கிப் பண்ணுருவேன். இந்த குழம்பு கண்ணில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, அப்படி ஒரு குழம்பு இருக்கதே மறக்க வச்சிருவேன்ட்டு அதை ரொம்ப விரும்பி கேட்பாரா. நம்ம வேற வழியிலே வச்சே ஆகணுன்ற மாதிரி ஆயிடும். அப்புறம் கண்ணில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன் தெரியுமா சார், அந்த குழம்பு கேட்டுருவேன், என்ன தவிர யாருமே தொட மாட்டாங்க. அந்த குழம்பு ஃப்ரிட்ஜிலேயே இருக்கும், சூடு பண்ணணும், திருப்பி சாப்பிடணும்ட்டு 3 டைம் 3 நாளைக்கு அந்த குழம்பு சாப்பிட்டுட்டே இருக்கிறதுனால இதோட கார குழம்பே கேட்கக்கூடாதுன்ற மாதிரி ஆயிட்டேன் சார். நான் ரொம்ப பிடிச்ச குழம்பு இப்போ பிடிக்காமே போயிடுச்சு. எனக்கு கருவாடு குழம்புனா அவ்வளோ பிடிக்கும் சார். கருவாடு போட்டு அந்த பெலாக்கொட்டை இருக்குல்ல சார், அதை போட்டு வைப்பாங்க சார். எனக்கு மேரேஜ் ஆகி இப்போ 9 இயர்ஸ் முடிஞ்சு சார். எங்கள் அம்மா வீட்டில் அதை அடிக்கடி செய்வாங்க, நல்லா சாப்பிடுவோம் சார். இந்த 9 வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் இங்கே செஞ்சதில்லை சார். நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு கருவாடு குழம்பு பிடிக்குதா, நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, நான் வேண்டான்னு தடுக்கலையே உங்களை. நான் தான் எனக்கு பிடிக்கல, நான் சாப்பிடல, அவ்வளோதான். அவருக்கு பிடிக்கல, அவர் சாப்பிடல சார். அதுக்கு பதிலா நான் இன்னொரு குழம்பு வைக்கணும்ல சார், அது எனக்கு இன்னும் தலைவலி தானே சார். இவர் பண்ற வேலை அந்த பையனும் சாப்பிட மாட்டேங்கிறான் சார் கருவாட்டு குழம்பு. கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த மூமெண்ட் உங்களுக்கு ஒத்து போகலைன்னு தோணுச்சு உணவு சார்ந்த விஷயங்கள்ல? கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் 3 மாசத்துல நான் அனுபவிச்ச கொடுமை உப்பு கஷ்டம் சார். அனுபவிச்ச கொடுமை. ஆமாம் சார். ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு உப்பே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உப்பு இல்லாமல் சாப்பிட்டு வளர்ந்து எனக்கும் வந்து உப்பு இல்லாமையே போட்டு ஒரு மாதிரி சாப்பிட்றதே பிடிக்கல. உள்ளே போய் நான் ஹெல்ப் பண்ணும்போது எதனா டேஸ்ட் பண்ணும்போது ஏன் உப்பு போகலன்னு கேட்டால் கூட எங்கள் வீட்டில் நாங்கள் இவ்வளோ தான் உப்பு சாப்பிடுவோம், எங்கள் வீட்டில் நாங்கள் இவ்வளோ தான் காரம் சாப்பிடுவோம். ஏதோ ஒரு சில நான்வெஜ்லாம் தாளிப்பு போட மாட்டாங்க. அதை தாளிப்பு போட்டு வச்சுட்டு இருக்கும்போது நான் என்ன ரசமானு கேட்கும்போது இல்லை இது கறி குழம்பு, இல்லை கறி பெரட்டல்னுவாங்க. இது எந்த ஊரில் கற்றுட்டு வந்தாங்கன்னு தெரில சார். ஆக்சுவலாக வந்து நான் வந்து இவனை லவ் பண்ணதே வந்து இவன் நல்லா சமைப்பான்றதுக்காக தான். இவனுக்கு நல்லா தெரிஞ்சதாலேயே எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஆப் ஆயிடுச்சு. ஏன் நான் செய்கிறதெல்லாம் இவன் குறை சொல்லிகிட்டே இருக்கான். அதுவும் இல்லாமல் அவங்க பாட்டி தான் அவங்கள வளர்த்தாங்க. ஸோ தனியாக இருந்து எல்லாமே குக் பண்ணி எல்லாமே அவங்களே மேனேஜபிளாக இருக்குது, பழகிடுச்சு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு அந்த வேலை இருக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கல்யாணமும் பண்ணிட்டேன். கல்யாணம் ஆனதுலேருந்து கிச்சன் பக்கம் வர்றதே இல்லை. அவனுக்கா தோணுச்சுன்னா வருவான். அதே மாதிரி நான் இருக்கும்போது அவன் வந்துட்டான்னா ஒரு பிரச்சனையை 7 கூட்டிட்டு தான் வெளியவும் போகிறது. அதிகபட்சம் என்னோட வீட்டில் நான்வெஜ் சமைக்கிறதா இருந்தால் நான் தான் சமைப்பேன். நீங்க தான் சமைப்பீங்க? நான் தான் சமைப்பேன். அது அவங்க கையில் கழுவுறதுக்கு கஷ்டப்படுவேன், நீ வந்து கழுவு இப்படிலாம் சொல்லி தான் அந்த நாளே போகும். அப்படி நான் சமைக்கும் போது நான் கிச்சனை விட்டு வெளியே வர மாட்டேன். எனக்கு ஒரு விஷயத்த அங்கே பிடிச்சி நான் ரசித்து சமைக்கணும்னா எனக்கு அந்த விஷயத்தை விட்டு ஒரு நிமிஷம் கூட நவரக்கூடாது. உப்பு போடணுன்னா கூட உப்பு போட்டுட்டு அங்கேயே நினைக்கணும். கை கழுவிட்டு மறுபடியும் மிளகாத்தூள் போடணும். அது கிண்டிக்கினே இருக்கணும், அது அங்கேயே நிற்கணும். நான் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. எனக்கு அங்கே நின்று அதை பார்த்துக்கிட்டே இருந்து ரசித்து சமைக்கணும். எனக்கு அப்போ தான் அது பிடிக்குமே. செய்யறது ஒரே ஒரு டிஷ்ஷு தான், ஆனால் அதுக்கு 4 மணி நேரம் கிச்சன்லேயே இருப்பான். நான் வந்து 1 ஹவரில் போயிட்டு வருவேன், 4 டிஷ் முடிஞ்சிடும். ஆனால் இவன் என்ன தான் பண்ணுவான்னு தெரியாது. ஆனால் உள்ளே போய் 4 மணி நேரம் இருப்பான், ஒரு படமே 10 முடிச்சிடலாம். ஆனால் ஒன்று தான் செய்வான். சாம்பார் ரசம் பண்ணுறதுக்கு இவங்க 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. நான் அதே நான்வெஜ்ஜை செய்கிறதுக்கு 2 ஹவர் 3 ஹவர்னாலும் அதை பிரித்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வகையாக போட்டு வரமிளகா போட்டால் தான் எல்லாத்துக்கும் ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் கட்டிங் ப்ராசஸ். வெங்காயம் இதுக்கு இப்படி தான் கட் பண்ணணும். எறா தொக்குக்கு வெங்காயம் குட்டியாக தான் கட் பண்ணணும். இதுவே பிரியாணி கட் பண்ணும்போது நீளமா கட் பண்ணணும். ஆனா அந்த ப்ராசஸ் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. பெருசா தப்பா பண்ணிட்டேன்னா அன்னைக்கு ஒரு சண்டை வந்துடும், அது 4 நாளைக்கு போகும். ஏன்னா வெங்காயத்தை வெட்டுற விதத்துக்கே நமக்கு அந்த டேஸ்ட் மாறும்.
நீளமா வெட்டுறதுக்கான ஒரு டேஸ்ட் ஒன்று இருக்கு, குட்டி குட்டியா வெட்டி நம்ம சாப் பண்ணி போடுற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கு. இது நான் தெரியாம பண்ணிட்டேன்னா விட்டுருவேன், ஆனா என் கண்ணு முன்னாடியே பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஹெல்ப்புக்கு வாப்பா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவேன். அது பண்ண ஃபுல்லாவே நானே பண்றேன். எனக்கு நீ help. போயிரு, தயவு செஞ்சு போயிரு, நானே பண்ணிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருவான். திருமணத்துக்கு பிறகு சாப்பாடு விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போகலன்னு எப்போ தோணுச்சு? ஆக்சுவலாக கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப ஹெல்த்தி கான்ஷியஸாக சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸு, ராகி, மில்லட்ஸு அந்த மாதிரி. ஆனால் அவங்க வந்து டோட்டல் ஆப்போசிட் சார். 7 நாளும் சப்பாத்தி கேட்பாங்க சார். ஒரு நாள் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, ஒரு நாள் சன்னா மசாலா, ஒரு நாள் வெஜ் குருமா. அது மாதிரி எல்லாமே வந்து நான் வந்து பழகாத ஒரு விஷயமா இருந்தது. ஃபர்ஸ்டெல்லாம் நான் மேரேஜ் ஆன புதுசில் இல்லைப்பா உங்களுக்கு மட்டும் சப்பாத்தி போட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு 6 சப்பாத்தி, அந்த 6 சப்பாத்திக்கு தனியாக ஒரு குருமா கேட்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், பால் சாதம் ஊறுகாய் ஏதாவது வச்சு நான் சாப்பிட்டுக்குவேன். அப்புறம் நாளாக வருஷம் ஓட ஓட என்ன ஆயிடுச்சு, ஒரு ஆளுக்காக சப்பாத்தி செஞ்சு ஒரு குருமா செய்யறதுக்கு நானும் சேர்ந்தே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி இப்போ நானும் 7 நாளும் சப்பாத்தி தான் சார் சாப்பிட்றேன். ஆக்சுவலி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது காஃபி. அவங்கள ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதும் நான் காஃபி டேல தான் மீட் பண்ணேன். அப்புறம் தான் தெரியுது காஃபி டே போய் மீட் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க காஃபியே லைக் பண்ண மாட்டாங்க சார். ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு கனவு சார், ட்ரீம். காலையில் என் ஒய்ஃப் வந்து காலங்காத்தால ஃபில்டர் காஃபி போட்டு தரணும்னு. இது வரைக்கும் அது நடந்தது இல்லை. நான் சாக்ரிஃபைஸ் பண்ண ஐட்டம் பார்த்தீங்கன்னா டீ சார். ஆக்சுவலாக டீ தானேன்ற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம காலையில் எழுந்த உடனே முதல்ல குடித்து டீ காஃபி தான். நான் சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா காலையில் டீ, அதுக்கு அந்த பட்டர் பிஸ்கட் நம்ம சாப்பிடுவோம். நான் இந்த மேரேஜுக்கு ஆனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தனியாக வந்ததுக்கப்புறமா டீயை வந்து மிஸ் பண்ணிட்டேன், மொத்தமாக டீயை வேணான்ட்டேன். ஆனால் அவங்களுக்கு என்ன காரணம் தெரியாது. என்ன காரணம்னா ஆக்சுவலாக டீக்காக நம்ம ஒரு கப் வச்சுருப்போமா, அந்த கப்பில் டெய்லி டீ வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும், ஒரு நாளைக்கு இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா கப்பு ஒவ்வொரு கப்பாக இன்னொரு கப்பும் வந்துடும். என்னடான்னு பார்த்தா அந்த ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணல தான் அந்த கான்ஷியஸ் பண்ணுவாங்களே தவிர டீயை விட்டுருவாங்க. அதனால என்ன ஆகும்னா ஒரு நாள் டீ தீஞ்சு போயிட்டு கம்மியாக இருக்கும், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்காது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அளவுலாம் வந்ததுனால டீயை நான் விட்டுட்டேன். ஸ்ட்ரைட்டாக இப்போ காஃபிக்கு போயிட்டேன் சார். பால் சூட் பண்ணி வச்சாங்கன்னா தேவையான சர்க்கரையை போட்டு காஃபி குடிச்சிடுறது. அதாவது இப்போ சொல்லுங்க, புகுந்த வீட்டோட எந்த சாப்பாட்டு பழக்க வழக்கத்தை உங்களால ஏத்துக்க முடியல? நாங்க பியூர் வெஜ், அவர் நான்வெஜ். லஞ்சுக்கு ஒரு வகையில நாங்க காமன் கிரவுண்ட் வந்துட்டோம். நான் நான்வெஜ்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இப்ப டிஃபன்னா அவங்க வீட்டுல இட்லி தோசை அது மட்டும்தான். எங்க வீட்டுல நான் தெலுங்கு வேற, ஸோ எங்களுக்கு இட்லிலே 4 வகை இட்லி இருக்கும், தோசையில 4 வகை தோசை இருக்கும், உப்புமாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அவருக்கு இது எதுவுமே 4 வகை இட்லி 4 வகை தோசை சொல்லுங்க. பம்கின் தோசை பண்ணுவாங்க, தக்காளி தோசை பண்ணுவாங்க, ரவா இட்லி, சேமியா இட்லி பண்ணுவாங்க, கோதுமை ரவை இட்லி, அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் இட்லி. ஸோ இவ்வளோ வெரைட்டி இருக்கும். உப்புமாலேயே வந்து இப்போ டக்குன்னு வெரைட்டி அவங்க வரல, பட் நிறைய வெரைட்டி பண்ணுவாங்க. தமிழ் வீட்டில் வெறும் வெள்ளை கலர் இட்லி வெள்ளை கலர் தோசையை சாப்பிட்டு வளர்ந்தவன் தான். அது பிடிக்கும் ஓரளவு. அவங்க தக்காளி தோசை ஒன்று பண்ணுவாங்க மாமியார், அது நல்லா இருக்கும், ஓகேவா. அதை தவிர்த்து வந்து அதில் எனக்கு ஈடுபாடு வரல. எனக்கு எங்கே டிசப்பாயின்மெண்ட்னா, நீங்களாம் கல்யாணத்தில் அப்புறம் டிசப்பாயின்மெண்ட், எனக்கு காதல் பண்ணும்போது டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அவங்க பியூர் வச்சு எனக்கு தெரிஞ்சு தான் அந்த டிசப்பாயின்மெண்ட்டை நான் ஏற்றுக்கிட்டேன் ஃபுட்டில். ஓகே, அவங்க இப்படி தான் இருப்பாங்க. இப்போ வரையும் அவங்க சமைக்க மாட்டாங்க எதுவுமே, நானாக தான் எடுத்து எல்லாமே சமைப்பேன். எனக்கு இப்போ என்னன்னா பிரியாணி நாளைக்கு பண்ண போகிறேன்னா அவங்க கணக்கு வச்சிருப்பாங்க. முந்தானத்து பிரியாணி சாப்பிட்டான், நீ ஹெல்த்தி கான்ஷியஸாக இப்போ சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அவங்க நீங்கள் சமைக்க போகிறேன், நான் இன்னைக்கு சமைக்காத, இன்னைக்கு வேணாம் பிரியாணி வேணாம் உனக்கு, நீ வந்து வெஜ்ஜில் பண்ணுவாங்க. எனக்கு நானே சமைச்சு சாப்பிட்ற பிரியாணிக்கே எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். அன்னைக்கு சமைக்க போகிறேன்னு நினச்சி போவேன் பிரியாணி சாப்பிட்லான்னு, ஆனால் பண்ண முடியாது.